ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு போடு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கற அனிமி த டெரர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 7 த கான்ட்ரடிக்ஷன். ஒரு 25 வயசு பொண்ணு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சடனாக அவளுக்கு ஒரு கால் ஒன்று வருது. என்ன கால் பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்கு. அந்த டைம்ல கண்டினியூஸாக ரிங் அடிச்சுட்டே இருக்கும். என்னடா இது கால் பண்றாங்களா, யார் நம்ம கால் பண்ண போறான்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறான். பேசுறப்ப அந்த எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து யூகோ, இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ பதட்டமா பேசுறப்போ இது வந்து இந்த பொண்ணு யூகோ என்ன கேட்கறான்னா, மயுமி என்னாச்சு, ஏன் பதட்டமா பேசுற, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கறப்ப சொல்றேன், நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து அதை கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல். அது அந்த ஹாஸ்பிட்டல் போனோம், என்னன்னா சும்மா ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் அங்க என்ன இருக்கு அப்படின்றதுக்காக. அது போனப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, சடனா அவன் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி அவன் பாட்டு உள்ள ஓடிட்டான். உள்ள ஓடி போயிட்டு டோர்ஸ் இருந்தது, ஒரு டோர் ஒன்று இருந்துச்சு, அந்த டோர்ல ஒரு பூட்டு போட்டு இருந்தது. அவன் என்ன பண்ணானா, ஒரு ஒரு மெட்டலை எடுத்து அந்த டோரை உடைச்சான். பூட்டை உடைச்சு போட்டு அந்த டோரை உடைச்சு உள்ள போனான். உள்ள போனதுக்கப்புறம் சடனா அவன் ஆளையே காணோம் அப்படின்னு. ஆளை காணோன்ற என்ன ஆச்சு, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி அவன் ஃபேஸே மாறி போய் டிஃப்ரெண்டான ஒரு ஆளா வெளில வந்தான். அவனை பார்த்தோன்னு நான் பயந்து அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னாச்சு, அவனை விட்டுட்டு வந்துட்டு அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அவன் என்ன ஆனான்றது எனக்கு தெரியல, ஆனா அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்க வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு வந்துரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ரொம்ப சந்தோஷம், இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, யூமியோட பாய் ஃப்ரெண்டு யூகோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கா. யூகோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது கதவை தட்டுறான், இவன் தான் பேய் ஆயிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா, இவன் கதவை தட்டுறானே அப்படின்னு சொல்லி டப்பு 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 தட்டுறான். அவன் என்ன சொல்றான், யூகோ கதவை தர யூகோ, மயோமிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் வந்து ஒரு டெசர்டட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போனோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னா சடனா வந்து ஓவர் ரியாக்ட் ஆயிட்டு மயூமி என்ன பண்ணா, அப்படியே டைரக்டா ஓடி போய் ஒரு கதை உடைக்க ஆரம்பிச்சிட்டா. உடைச்சிட்டு உள்ள போயிட்டு திடீர்னு அவ ஃபேஸே மாறி ஒரு டிஃப்ரெண்டான ஆளா வெளில வரா. எனக்கு அதை பார்த்தோன்னா செம்ம பயமாயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன் ஹெல்ப் கேட்டு தான் நான் ஓடி வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றப்போ, இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓ மயூமிக்கு தான் பொசஸ் ஆயிடுச்சு போல இருக்கு பேய், அதனாலதான் அவ அப்படி பேசுறா போல. இவன் வந்து அங்க தப்பிச்சு வந்துட்டான் போல இருக்கு, சரி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு சரின்னு போய் கதவை திறக்கிறா. கதவை திறந்து பாக்குறப்போ அந்த ரியல் பேய் அவன் தான். இதோட இந்த கதை முடியுது. நாளைக்கு டிஃப்ரெண்ட் எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஹரிகரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு சேனல்.